to all of you for being here. நான் வந்து கொஞ்சம் வழக்கமாக தமிழ் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் தமிழ் ஃப்ளூவெண்டாக வரும். பட் இப்போ லாஸ்ட்டாக பண்ண தமிழ் படமே காவிய தலைவன். ஸோ ஆமாம், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் இது தமிழில் டப் பண்ணேன். ஸோ ஆமாம், ஒரு 2 days தமிழ் பேசினவங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்போ இருக்குது. நேற்று தான் ஆக்சுவலி ஹி வாஸ் ஆஸ்கிங் மீ, சார் 15 minutes இருக்குது, ஸோ 15 minutesல ஐ ட்ரை அண்ட் ஆஸ்க் யூ ஆஸ் மச் அஸ் ஐ கேன். ஸோ நான் சொன்னேன், இப்போ வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 1 year 1 minute கால்குலேட் பண்ணால் கூட 15 minutes பத்தாது. ஏன்னா இது ஒரு 16 year long ஜேர்னி. 2008 தான் ஆக்சுவலி டைரக்டர் பிளஸி டிசைடட் டு டூ ஆடு ஜீவிதம். அண்ட் 2008 2009 தான் ஹி ஃபர்ஸ்ட் கேம் டு மீ, இப்படி நான் இந்த படம் பண்ண போகிறேன், நீ தான் இதில் நஜீப் நடிக்கணும்னு சொல்லி. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இஃப் யூ சி இட்ஸ் 16 year long ஜேர்னி. ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, பேக் இன் 2008 when பிளஸி சார் decided to do ஆடு ஜீவிதம், அவர் வந்து இன்னைக்கு எப்படி என்ன நிலைமையில இருக்காரோ அதே பொசிஷன்ல இருந்த he was the most coveted filmmaker in மலையாளம். எனக்கு தெரியும் he was the highest paid filmmaker in மலையாளம் in 2008 2009. அண்ட் எல்லாருமே அவர் வந்து ஆல்ரெடி மம்முட்டி சார் வச்சு படம் பண்ணாரு, மோகன்லால் சார் வச்சு படம் பண்ணாரு. ஸோ ஆல் பிக் ஸ்டார்ஸ் வாண்டட் டு டூ ஒரு பிளஸி படமாவது லைஃப்ல பண்ணோங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட பொசிஷனில் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர் ஃபார் த நெக்ஸ்ட் 16 years டிசைட்ஸ் தட் இல்லை நான் இந்த ஒரு படம் தான் பண்ண போகிறேன். அப்படிப்பட்ட கன்விக்ஷன் வந்து இட் இஸ் வெரி வெரி ரேர் டு ஃபைண்ட். ஃபர்கெட் அபவுட் சினிமா, ஈவன் இன் லைஃப் இட் இஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட். இது இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஜேர்னி. இது 2009 வந்து வி டிசைடட் டு டூ த ஃபில்ம் அண்ட் இட் டுக் அஸ் 10 years till 2018 டு ஃபைனலி ஸ்டார்ட் ரோலிங், ஸ்டார்ட் ஷூட்டிங். ஏன்னா இவ்வளோ பெரிய படம் இந்த பட்ஜெட்டில், இந்த ஸ்கேலில், இந்த கேன்வாஸில் வந்து 2008-9 டைமில் இட் வாஸ் இம்பாசிபிள் டு இமேஜின், எஸ்பெஷலி ஃப்ரம் த மலையாளம் இண்டஸ்ட்ரி. அந்த 10 வருஷம் பிளஸி சார் ஆக்சுவலி set up the project, almost brick by brick, and finally we were able to start shooting in 2018. Adla vandu today I have to tell all of you, especially that now we are in Chennai, இந்த படத்துக்கு வந்து இல்லை இப்படி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஸ்கேலில் பண்ணலாங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ரஹ்மான் சார் தான் ஆக்சுவலி. when we decided that we will, so I have to, ஒரு சின்ன ஸ்டோரி I have to, actually I don't know if Rahman sir also knows this, I don't know if I've said this, ஒரு சின்ன ஸ்டோரி I have to tell you, sir. So when Blessy sir and me, I remember it was in my vanity van in 2009 I think. So like the first discussion we had is who's doing the music. So only 2 names actually we were, of course அன்னைக்கு வந்து when you dream you can dream, இல்ல limitless-ஆ dream பண்ணலாம். So 2 names we discussed. One, the first name is A.R. Rahman sir and second name is Hans Zimmer. So we actually mailed both Hans Zimmer sir and A.R. Rahman sir, and we got the reply first from Hans Zimmer's team I think, because I think we mailed the wrong email address. So Hans Zimmer oda teamல ஏதோ ஒரு மேனேஜரா யாரோ ஒருத்தர் ரிப்ளை பண்ண, ராமா இப்படி பார்க்கலாம் அது இது இல்லை. But then we got the opportunity to get the access to Rahman sir. அந்த டைம்ல எப்படி how to get to Rahman sir னு கூட தெரியல. Although we, for us in Kerala, we still think ஆமா அவர் வந்து நம்ம ஆளு, ஃபர்ஸ்ட் படம் யோதா மலையாளத்துல பண்ண. He's like when you if you see Rahman sir in Kerala, people relate to him like a Malayali only. But we didn't know how to get to him. But finally we got access to him, and the ஒரு faculty of a genius னு சொல்றது வந்து the expert is in his or her own craft மட்டும் கிடையாது. You should be able to spot something special, இல்லை? ஸோ அந்த அளவில் வந்து he is one of the greatest geniuses to have lived in our times. I think it is that first meetingலேயே வந்து I think Rahman sir understood that we are trying to pull off something very special, and he said yes, I am doing the film. Rahman sir oda பேர் வந்து when it got associated with the project is when suddenly the film, even in Kerala அந்த டைம்ல A.R. Rahman பண்றாரா, ஐயோ அப்போ அந்த லெவலா படம், அந்த ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு டாக் வந்து it really helped us a lot during the setting up stage. So I have to take this opportunity to thank Rahman sir for showing the faith and the trust in this project, and more importantly in Blessy's vision. So finally 2018 we started shooting, and so இதில் வந்து ஒரு பெரிய transformation is part of playing the role. ஏன்னா வந்து ஒரு 3.5 years ஒரு டெசர்ட்டில் வந்து ஸ்டக் ஆன ஒருத்தரோட கதை.
இது கதை கிடையாது, ஆக்சுவலி இது வாழ்க்கை, ஒருத்தர் நிஜமாவே வாழ்ந்த வாழ்க்கை, அது ஃபார் another டிஸ்கஷன். ஸோ இந்த படத்தோட பிகினிங் போர்ஷன்ஸில் வந்து நான் நிறைய வெயிட் போட்டேன். ஏன்னா வந்து நிறைய வெயிட் போட்டுட்டு அப்புறம் இஃப் யூ ஸ்டார்ட் லூசிங் த சேஞ்ச் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி ஐ புட் ஆன் அ லாட் ஆஃப் வெயிட். And we did the Kerala portions, and we went to Jordan. In Vadiram, we shot the first desert schedule where I was hefty and I had put on weight. Then we stopped shoot. அதுக்கப்புறம் ஒரு 7 months shooting நிப்பாட்டி எனக்கு வெயிட் இழக்கிறதுக்கு வந்து டைம் கொடுத்து 7 months later, end of the year or beginning of next year, we went back to Jordan. Yeah, beginning of 2020, we went back to Jordan. Shooting ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தாண்டினப்போ the pandemic struck and we had to stop shooting. கிட்டத்தட்ட ஒரு 3 months the entire team was stuck in a desert in Jordan without being able to shoot. Now shooting permission was stopped. International air travel was stopped. So almost at the end of the 3rd month we got a repatriation flight. அப்படிதான் அந்த டீம் ஃபுல்லா திரும்பி வந்தேன். அந்த டைம்ல வந்து Blesser sir and me and the whole team, we did not know இது எப்போ இனிமே ஷூட்டிங் நடக்குமா, திரும்பி போக முடியுமா, எதுவுமே தெரில. அண்ட் இமேஜின் இட்ஸ் அ ஜேர்னி ஆஃப் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் எஃபர்ட். பட் ஏதோ கடவுள் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 yearsக்கு அப்புறம், ஆல்மோஸ்ட் 1.5 yearsக்கு அப்புறம் we managed to regroup and get the permissions again. இந்த வாட்டி to shoot the escape portion of the whole desert saga, we went to Algeria, in the middle of the Sahara desert. Timimoun ஒரு இடம், அங்கே இருந்து we used to go in 4-wheel drive SUVs into the desert. தெரியல, I don't know if any film crew has ever been there. I think it should be next to impossible. நாங்கள் எங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது I remember the locals, the Algerian locals telling us we ourselves haven't seen these places. So அப்படிப்பட்ட ஒரு இடத்துல we shot one big portion of the film. Then we came back to Jordan, and 2020ல வந்து எது we couldn't do, the portions that we couldn't shoot, we completed that in Jordan, and finally we came back to Kerala, and the film we finished shooting in 2022. அதுக்கப்புறம் ஒரு 1.5 years long post-production process. இந்த 28க்கு இவ்வளோ பெரிய கதையோட கிளைமேக்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2009-2008 டைமில் when I said yes to the film, நான் வந்து I hadn't gotten married. I obviously wasn't a father. நான் ப்ரொடியூசர் ஆகலை, டைரக்டர் ஆகலை, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலை. இந்த எல்லா மாற்றங்களும் என் லைஃப்பில் நடந்தது இந்த ஆடு ஜீவிதம் ஜேர்னியோட நடுவில் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 28th of March, it is almost like one phase of my life is culminating. அதில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஃபைனலி when it is releasing now, I guess it's releasing at a time which is great for cinema in general and for Malayalam cinema in particular. இந்த படம், right from the beginning we always thought whenever it is releasing, we should try and get the best distributors, the market leaders, to distribute this film for us in every market. So I should take this opportunity, since I'm here in Chennai and speaking to you about the Tamil version. Thank you, Udayanidhi Stalin sir. நான் ஒரு ஃபோன் கால் தான் அவருக்கு பண்ணேன். I called Uday once, and I've never spoken to him before that. And I told him, இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், இது ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு பேஷன் ப்ராஜெக்ட், இவ்வளோ வருஷங்கள் இதோட எஃபர்ட், இது ரெட் ஜாயிண்ட் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்னு சொன்னேன். And I think Uday ஒரு ஆர்டிஸ்ட், so probably he understood what I meant. அவருக்கு Uday probably related to what it would mean to a group of artists to have thrown their conviction, time and effort behind something like this, and he gladly agreed. So thank you so much to Red Giant and Udayanidhi Stalin sir for backing our film and showing faith in us. Kandipa 28th of March world over the film will release. Please do watch the film. இது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் மறந்துடக்கூடாது. இது வெறும் ஒரு கதை கிடையாது, ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை. And நஜீப்ங்கிற மனிதன் இன்னைக்கு he's with us, alive and well. He fought the circumstances. He found the strength to survive the circumstances, and he came out of it to be able to tell his tale. So இந்த படம் வந்து is an ultimate tribute to the resilience of human strength, is a tribute to the life that Najeeb lived, and of course it is a passion project for all of us involved. Thank you so much. ஒரு பர்டிகுலர் சீன், பிகாஸ் மொத்த படமே பார்க்கும்பொழுது கஷ்டப்பட்டு தான் என்டையர் டீம் இஸ் ஒர்க். எந்த ஒரு சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒரு சீன்னா எந்த சீனாக இருக்கும்? which took a long time, ஐயோ என்னால் முடியல அப்படின்ற ஒரு you would have pulled yourself back, which particular scene was that? இல்லை, இதான் இப்போ வழக்கமாக ஆக்சுவலி நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், I've done more than 100 films.
So Varakma, when you ask me about a film, I'm able to differentiate the experience of shooting the film as, oh, on the scene, in the fight sequence, in the climax sequence, on the location la shoot பண்ணது ஏதோ தெரியல. பட் ஃபார் ஆடு ஜீவிதம் எனக்கு வந்து பிகினிங் டு எண்ட் ஆஃப் ஈவன் ஆஸ் வி ஸ்பீக் டுடே ஏதோ ஒரு ஒன் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் என் மனசில் இருக்குது ஆக்சுவலி. ஐ எம் நாட் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டேஸ், சீன்ஸ், இவெண்ட்ஸ். ஐ ரிமெம்பர் ஹவ் ஐ ஃபெல்ட். பிகாஸ் ஐ கீப் சேயிங், எனக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் பேரிங் மெமரி வந்து பசி. ஐ வாசன்ட் ஈட்டிங். இந்த அதான் ஜிம்முக்கு போய் இந்த சிக்ஸ் பேக் எல்லாம் பண்ணுறது நானும் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. அது வந்து இன்னொரு இட்ஸ் அனதர் ப்ராசஸ் இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிக்வயர்ட் மீ டு லுக் லைக் சம்படி ஹூ டிட் நாட் ஹேவ் ஆக்சஸ் டு இனஃப் ஃபுட், சம்படி ஹூ வாஸ் ஸ்டார்விங். அதுக்கு ஒரே வழி தான், ஐ ஹேவ் டு டேக் தட் ரூட், ஐ ஹேவ் டு ஸ்டார்வ் மை செல்ஃப். ஸோ நான் ஐ வாசன்ட் ஈட்டிங், ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஃபாஸ்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் அட் டைம்ஸ் த ஃபாஸ்ட் யூஸ் டு கோ ஆன் ஃபார் 3 days, 72 hours. ஸோ இந்த படம் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது என்னோட ஞாபகத்தில் வந்து பசி தான் மெயின். when I wake up I am hungry, through the day I am hungry, when I go to sleep I am hungry. So other than that I cannot differentiate between days, scenes எல்லாம். இது ஒரு பெரிய ஒரு giant experience, like I feel like I've lived through that. So ஆமா, it's tough for me to pick one. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக இல்லைங்களா, ஜஸ்ட் கொஞ்சம் தான் சார் பேசுவார். பட் சார், ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம் when I had a chat with Prithvi sir yesterday. லைக் நீங்கள் செட்டுக்கு போயிட்டு யூ had that, I mean the entire team had a clear vision like what they wanted all about this movie அப்படின்னு. பட் நீங்கள் செட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்த ஒரு விஷயம், and how did that complete songs, okay let me do this song, இந்த சாங் இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு where you thought about it actually? செட்டுக்கு ஆக்சுவலி நான் ஜார்டன் பார்த்ததில்ல. ஸோ அவங்க கேட்டு அந்த அல்ஜீரியா வரையார் ஜார்டன், சரி வரேன்னு சொன்னேன். வந்தோடனே ஒரு கேமரா வச்சுட்டாங்க, வச்சுட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணிடலாம். சரி, அதான் ஒருத்தர் கேட்டார் எப்படி அந்த ஜாக்கெட்டு கிளாஸ்லாம் போட்டு போறீங்க வெயில். அப்போ வெயில் அவ்வளோவா இல்லை, ஸோ தப்பிச்சேன் நான். பட் டெஃபினெட்லி ஒரு வேர்ல்டு வந்து ஒரு சைடில் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது, இவங்க வந்து நிதானமாக ஒரு படத்தை எடுத்துருக்கும் போது, I think we need people like Blessy, we need people like Prithviraj to believe in these kind of stories. நம்மளுக்கு ரொம்ப வயலன்ஸ் இப்படி பார்த்து இது ஒரு பியூட்டிஃபுல்லாக உள்ள ஒரு இன்னர் சோல் சர்ச்சிங் மூவியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஆடு ஜீவிதம் காண்றோம். ஆக்சுவலி சில பேர் வந்து ஃபேமிலியில் காண்றாங்க, சில பேர் வந்து கெரியரில். இவர் வந்து டெசர்ட்டில் கேரளாலேருந்து போய் பார்க்குறாரு. Thank you sir, thank you so much. But நிஜமாவே I think it was a big blessing to all of us. உங்க முன்னாடி அந்த போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க, பட் நான் மன்னிச்சிடுறேன். சார், நான் ஒன்று தான் சார், உங்கள் விஷன் எப்போவுமே கிளியராக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அதை அவங்க முதல் கொண்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம் அந்த சாங்ஸை. அடுத்தடுத்தும் நீங்கள் இதே மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் சார், அவ்வளோதான். நான் அப்போவே சொல்லிட்டேன் சார், வி நீட் யோர் எனர்ஜி சார், சிம்பிள். உங்கள் சாங் மூலியமாக நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ தேங்க்யூ ஒன் மோர் டைம் ஃபார் யார் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியாக முக்கியம், ஸோ நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஒரு புக்கை வந்து நம்ம படமாக எடுக்கும் பொழுது அந்த கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ வாட் வாஸ் ஒன் திங் யூ வாண்டட் டு டூ? ஓகே, அந்த நஜீப் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நான் படமாக மக்கள்கிட்ட கொடுக்கணும். வாட் வாஸ் இட் ஒன் திங்? ஒய் வாஸ் இட் ஆக்சுவலி? ஆக்சுவலி எனக்கு தமிழ் நல்லா வராத, அதர்வைஸ் இதுக்கு மேலே பேசணும் இருக்கு. இப்போது ஒரு 3 months பேக்கு நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஆக்சுவலாக எல்லோரும் நஜீப் மாதிரி பேசிகிட்டே இருக்கு. நஜீபோட வீட்டில் சைனுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, இவரோட ஒய்ஃப். இவர் போகும்போது அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது, 3-4 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. அந்த ஆளும் நம்ம எதுவும் சொல்லவில்லை இல்லை. ஐ தாட் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக, அதர்வைஸ் അല്ലെങ്കിൽ இந்த படத்துக்கு ஒரு நெக்ஸ்ட்டு வியூ மாதிரி அந்த பொண்ணோட ஒரு என்ன ஸ்ட்ரகிள் கொஞ்சம் காட்டணும்னு திங்க் பண்ணியிருந்தேன். அப்போ தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லியாச்சு, இப்போ ரீசெண்டாக தமிழ் பத்திரிகையில் வந்திருக்கேன், ஏதோ ஒரு லேடி ஹஸ்பண்டு வெளியூரில் போயிட்டு 2 years வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்.
അപ്പം മാരേജ് മുടിஞ்ச് ഏതോ 2 വീക്സ് അപ്പുറം തന്നെ അവർ വെളിയൂർ പോയത്. பட் அவரை மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஆயிடுச்சுட்டு அந்த ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணுனை மேரேஜ் பண்ணியாச்சு. புதுசாக ஒரு ஆள் மேரேஜ் பண்ணியாச்சு. அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 1 வீக் இந்த ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் திருப்பி வந்தாச்சு. அது பத்திரிகையில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட நடந்துகிட்டே இருக்கு. அதில் ஒன்று மட்டும்தான் நஜி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களோட விஷன் வந்து ரொம்ப கிளியராக இருந்ததுனால தான் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் ஐ திங்க் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் வேர்ஷன்லேயே சொல்லலாம், ஐ திங்க் எவ்ரி பிரெத் இஸ் அ பேட்டில். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ பிக் பேட்டில் அண்ட் ஐ திங்க் March 28. அனைவருக்கும் வணக்கம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மேடையில் இருப்பதற்கும் முதலில் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா சமீப காலமாக தொடர்ந்து அவர் கூட நான் பயணப்பட்டுருக்கேன். எத்தனையோ படங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த மேடைக்கு என்னை அழைத்து வந்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். காரணம், இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருப்போம், வாசிப்பாளர்களுக்கு தெரியும். பென் ஆய்மின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த ஆடு ஜீவிதம் புத்தகம் மிகச்சிறந்த நாவல், பல லட்சம் பிரதிகள் விற்ற ஒரு நாவல். இன்னும் சொல்லப்போனால் பிரித்திவி சார் சொன்னது மாதிரி இது ஒரு படம் இல்லை, ஒரு வாழ்வியல், ஒரு மனித உணர்வுகளை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு களம். இதை வந்து அவ்வளோ உணர்வுகளால் புதிந்த ஒரு புத்தகம். அதை வந்து படமாக பண்ணுறதுக்கு பிரித்திவி சார் வந்து எடுத்த அந்த முயற்சி வந்து உண்மையிலேயே இது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். ஒரு எழுத்துக்கு, ஒரு இலக்கியத்துக்கு, ஒரு வாழ்வியலுக்கு, ஒரு உணர்வுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறேன். இந்த படைப்பில் நானும் ஒரு புள்ளியாக எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டியிருக்கு. இசையமைப்பாளர் இசைப்பியலுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. காரணம், அந்த படத்தை நம்ம நிறைய பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம், எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் எழுதிட்டு இருந்தாலும் இந்த படத்தோடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன். ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, என்ன அப்படி இருக்க அடிப்பாங்க, இல்லை அந்த நாவல் அவ்வளோ அழகான நாவல் பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். இதில் வந்து பிருத்திவிராஜ் சார் ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தாலும், அதை பிளஸி சார் மிக அழகாக படம் பிடித்திருந்தாலும், இந்த படைப்பில் இசை வந்து ஒரு கேரக்டராக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சுவடுகளுடைய சரிவுகளில் மணல்கள் அசைவதுக்கு கூட ஒரு குட்டி இசையமைப்பாளர் இசையமைச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் போகும்போது அந்த இசை ரசிகர்கள், இசை காப்பாளர்கள் அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக ஒரு இசை ஒரு கேரக்டராகவே வாழுதுன்னா, இன்னும் சொல்லப்போனால் நடமாடும் பிணமாக நஜீப் நடந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் இல்லை அவனுக்குள்ள உணர்வு இருக்குது, உயிர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கூடவே நடந்து வர்றது ஏஆர் சாரோடைய இசை தான். ஆனால் அவ்வளோ அந்த அழகான ஒரு படைப்பு. இந்த படைப்பில் நான் இருக்கேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு படைப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் போகணுன்னு வேர்ல்டு முழுக்க எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக வந்து தமிழ் சினிமா, மலையாள சினிமா, கன்னட சினிமான்னு சொல்லி நம்ம ஒரு காலம் கொண்டாடிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு எல்லாரும் கைகோத்து இந்தியன் சினிமான்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இந்தியன் சினிமாவை இன்னைக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா, ஒரு செயின் வேணும் இல்லையா. என்ன கொடுத்தாலும் அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு செயின் தேவைப்படுது. அந்த செயினை இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க இழுத்துட்டு போகிறதுக்கு இசையமைப்பாளருடைய இசை தான் ஒரு மிகப்பெரிய அந்த செயினாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இது நான் வந்து இந்த புத்தகத்தை படித்ததுனால, இதில் உணர்ந்ததுனால நான் இவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் உண்மையிலே படைப்பிடிப்பு அதை விட பல மடங்கு அதை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க, நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி படைப்புகள் தான் கொண்டு போய் சேர்க்கும்போது நம்ம இந்திய சினிமாவுடைய தரம், நம்மளுடைய மாநிலத்துடைய உணர்வுகளை மொழிபெயர்த்திருக்கிறது. எனவே இந்த படைப்பில் எனக்கும் ஒரு பாடல் கொடுத்து என்னையும் இங்கே ஒரு படைப்பாளனாக அங்கீகரித்ததற்கு அத்தனை குழுக்களுக்கும், குறிப்பாக ஏஆர்ஆர் சார் எல்லாத்துக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.